அமித்ஷா அவர் வாயாலேயே தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் சொல்வது உண்மைதான், அமித்ஷா என்கிற என்னால் தோற்கடிக்க முடியாதுதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் அரசியல் சாணக்கியர் என்று சொல்கிறார்கள். வடமாநிலங்களில் ஏற்கனவே அவர்கள் காலம் காலமாக போட்டு வைத்திருக்கிற அந்த வெறுப்பு விதை அங்கே அவர்களுக்கு கை கொடுத்திருக்கலாம். அங்கேயும் கூட உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் கோயிலை கட்டிய பிறகு அவர்கள் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு பாடம்தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் இங்கே வந்து 2014 மோடியை முன்னிறுத்தி ஒரு அணியை கட்டி பார்த்தார்கள். 2019 தேர்தலிலும் இதே போல முழங்கி பார்த்தார்கள். 2021 தேர்தலிலும் இதே போல வந்து களத்தை அமைத்து பார்த்தார்கள். 24 தேர்தலிலும் முட்டி மோதி பார்த்தார்கள். எந்த தேர்தலும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு பாஜக கை கொடுத்ததில்லை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாஜக கை கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களின் பக்கம் பாஜக நின்றதில்லை. தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பாஜக எந்த பங்கையும் ஆற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களில் பாஜகவுக்கு நேர் எதிர் நின்றுதான் முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற மசோதாக்கள், தீர்மானங்கள் சாட்சியாக இருக்கின்றன. 234 உறுப்பினர்களில் 230 உறுப்பினர்கள் நீட்டு விலக்கு வேண்டும் என்று அந்த மசோதாவின் பக்கம் நிற்கிறார்கள். ஆனால் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை என்ன சொன்னார்? உயிரே போனாலும் நீட்டு விலக்கு தரமாட்டோம் என்று சொன்னார். அப்போ பாஜக தனித்து நிற்கிறது. ஒரு மசோதாவை இயற்றினால் 4 உறுப்பினர்கள் மட்டும் வெளிநடப்பு செய்கிறார்கள். மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இருமொழிக் கொள்கை சார்ந்து சட்டமன்றம் முடிவெடுக்கிறது. இப்படி தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எடுக்கிற முடிவு ஒன்றாகவும் பாஜகவின் முடிவு வேறொன்றாகவும் இருக்கும்போது பாஜக தனித்து அடையாளப்படுகிறது. பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரானது என்று பாஜகவே பிரகடனம் செய்கிறது. அப்போ மக்கள் பார்க்குறாங்க, ஒரு சட்டமன்ற அவை நடக்கும்போது மக்கள் கவனிக்கிறாங்க, 230 உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, பாஜக மட்டும்தானே வெளியே போகுது. நீட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை இருந்தாலும் சரி, புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் பாஜக மட்டும் ஏன் இப்படி நிலைப்பாடு எடுக்குது என்று மக்கள் பார்க்கிறார்கள். அப்போ பாஜக நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டிற்கு உகந்ததாக இல்லை. 3 முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. வெறுப்பு வடமாநிலத்தில் விதைக்கப்பட்டது மாதிரி இங்க இல்லை. இது ஒரு மதச்சார்பற்ற தேசம். இந்த மண்ணில் அந்த வகுப்புவாத உணர்வு மேலோங்காது, அதனால பாஜக எடுபடாதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. 2014, 19, 21, 24 4 தேர்தல்களில் தோத்த பிஜேபி இப்போது மட்டும் எப்படி ஜெயிச்சிட போகுதுன்னு கேட்குறீங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து, நீங்கள் பாஜகவை நோக்கி கேட்டாலும் அவர்கள் பாஜக தனிச்சு நிற்கலை, அதிமுகவோட சேர்ந்து ஒரு கூட்டணியாக வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அமித்ஷா பேசுகிற பேச்சுன்றது ஒரு சீரியஸான ஒரு ஃபைட்டுக்கு பாஜக தயாராகிறது. ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வலிமையான வியூகம்ன்ற ஒன்று ஓராண்டுக்கு முன்னாடியே முன்னெடுக்க தொடங்குறாங்க அப்படின்றது உங்களுக்கான சவாலா? இல்லை, அவர் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போய் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இந்த 2 மாதத்தில் அந்த கட்சிகள் குறைந்தபட்சம் அதிமுகவும் பாஜகவுமாவது சேர்ந்து களத்தில் எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நாம் பார்த்தோமா? ஒரு போராட்டத்தை நடத்தினார்களா? ஒரு கூட்டு நடவடிக்கை இருக்கிறதா? ஒரு கூட்டு உடன்படிக்கை இருக்கிறதா? ஏதாவது ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா? எதில் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக அவங்க பேச முடியும்? சட்ட ஒழுங்கை பற்றி பிஜேபி பேச முடியுமா? ஊழலை பற்றி பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து பேச முடியுமா? யார் பேச முடியும்? இன்னைக்கு மணிப்பூரில் என்ன நிலைமை? எந்த மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டிலா, மணிப்பூரிலா? மணிப்பூரில் யார் ஆட்சி கலைக்கப்பட்டது? பாஜக தான் ஒன்றியத்தை ஆளுகிறது. ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவால், உள்துறை அமைச்சரால் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி அவர்களை கலைத்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்கிறார்கள். இதை விட ஒரு அவமானகரமானது வேற ஒன்று இருக்க முடியுமா? அப்போ உள்துறை அமைச்சரால் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியவில்லை. இவர் வந்து தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை பற்றி இங்கே பாடம் எடுத்துட்டு போறாரு. முதல்ல அங்கே போங்க. இவர் நேற்று இங்கே மதுரையில் நின்றுட்டு இருக்கும் போதும் அங்கே மணிப்பூர் பற்றி எரிகிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திய பிறகும் கூட சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் சாணக்கியரால் அது முடியலை. 1 நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க.
ஓராண்டுக்கு மேல தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மிக மோசமாக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெண்கள் மீதான கொடுமை நடக்குது, வட மாநிலங்களில் நடக்குது. அவர் இங்க வந்து அந்த படத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், வலிமை பொருந்தியவர், இரும்பு மனிதர் என்றெல்லாம் இவர்களால் புகழாரம் சூட்டப்படக்கூடியவருடைய நிலைமை இதுதான். இவர் வந்து இங்க பாடம் எடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். இங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு போல மக்கள் மீது கொடூரமான துப்பாக்கி சூட்டு பிரயோகம் எதுவுமே கடந்த 4 ஆண்டுகள்ல கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொது மோதல் இல்லாத அளவுக்கு நிலைமையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற இந்த அரசாங்கம் கடந்த ஆட்சி காலத்தை ஒப்பிடும் போது சட்ட ஒழுங்குல பல்வேறு விஷயங்களை இந்த அரசு நிலைநாட்டி இருக்கிறது. ஆனாலும் தவறு இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இவங்க என்ன சுட்டி காட்டுறது? கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்களே சுட்டி காட்டுறோம். கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்களே பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கும்போது இவர்கள் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னா யார் ஏத்துக்குவாங்க? இதே அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஜெயலலிதா அம்மையாரே ஒரு ஊழல் ராணி தான் என்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அந்த பேட்டியின் பிறகுதான அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சு போச்சு. இவங்க வந்து கலகம் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சோறு விளம்பரம் எழுதினாங்களே. இதே சென்னைக்கு பக்கத்தில் வந்து பெரிய 10,000 பேரை பாஜக காரர்களை கூட்டி வச்சு அமித்ஷா வந்து கூட்டம் போட்டு என்ன சொன்னாரு? 2 கட்சியும் ஊழலில் திளைத்து போயிருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. இந்தியாலேயே ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட முதலமைச்சரை கொண்ட கட்சி எது? டிடிவி தினகரன் அரசு பண்ணி கூட்டிட்டு போனீங்க. அவர் மேல என்ன வழக்கு? விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டுடைய பின்னணி என்ன? நம்ம ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போதும் அவர் அமைச்சராக இருக்கும் போதும் அவர் தொடர்பாக நடத்தப்பட்ட ரெய்டுகளில் நடத்தப்பட்ட விடை என்ன? அந்த ரெய்டுகளுக்கு தீர்வு என்ன? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏதாவது யாரையா தண்டிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களிடம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. சரி, நீங்க அதிமுக இன்னைக்கு உங்க கூட்டணி திமுக பக்கம் வாங்க. 2G வழக்கு, அந்த 2G வழக்கை முன்னிலைப்படுத்தி ஆராசாவை கைது செய்யக்கூடிய அளவுக்கு, கனிமொழி அவர்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு பாஜக மிகப்பெரிய பரப்புரையை கட்டவிழ்த்து விட்டது. ஓராண்டு நாடாளுமன்றத்தை முடக்கியது. ஓடி ஒளிஞ்சிரல. அவங்க நின்று சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தில் வந்து நானே வாதாடுறேன்னு ராசா வந்து நின்னாரு. நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் போய் ஆதாரங்களை கொடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. எங்க போனீங்க? இப்பவும் அந்த வழக்கு இருக்குல்ல. இப்பவும் 10 வருஷம் தாண்டி உங்களால ஏன் அதுல எதையும் நிரூபிக்க முடியல? அப்போ உங்களால் ஊழல் வழக்கு என்று நீங்கள் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கு பயன்படுத்துவீர்களே தவிர யாரையும் தண்டிக்கவும் மாட்டீங்க. குறிப்பா உங்க கூட்டணியில் இருப்பவர்களை மிரட்டுவதற்கு, அடிபணிய வைப்பதற்கு, கூட்டணிக்கு பேரம் பேசுவதற்கு இப்படிப்பட்ட வழக்குகளை தூசி தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக வைத்திருக்கிறார்கள். அதனால இது எதுவுமே இங்க ஈடுபடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.